தனுசு ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னா 3ஆம் பாவம் இளைய சகோதர தைரியஸ்தானத்தில் ராகு. பொதுவாக இந்த 3, 6, 8, 12 இங்கெல்லாம் ராகு இருக்கலாங்க. காரணம் என்ன அப்படின்னா எதிரிகளே இருக்க மாட்டாங்க. எதிரிகள் இருந்தாலும் எதிரிகள் நம்மக்கிட்ட மண்டியிடுவாங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேம்மா, அதெல்லாம் ஓகே. ஆனால் 3ஆம் பாவத்தில் ராகு இருக்காரு அப்படின்னும் போது என்னுடைய தம்பிக்கும் தங்கச்சிக்கும் எனக்கும் பெருசாக ஒத்து வராதேம்மா. நான் வேற என்னோட முழு ஸ்தாபனத்தையும் என் தம்பி நம்பியே தானே ஒப்படைச்சிருக்கேன். என் தம்பி தான் எனக்கு பையன் மாதிரி, அவன் தான் எனக்கு பையன். அவனை நான் அவ்வளோ பாசமாக வச்சுட்டுருக்கேன். இப்போ 3ஆம் பாவத்தில் ராகு இருக்காரே, இது எனக்கும் அவனுக்கும் ஒரு முறிவினையை ஏற்படுத்துமா, அவன் என்னை ஏமாற்றிடுவானா, இப்படிலாம் நிறைய பேர் யோசிக்கிறீங்க. அப்படிலாம் பெருசாக யோசிக்க வேண்டாம். ஒன்று பாசிட்டிவாக யோசிங்க. என்னென்னா உங்களோட தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாகும். தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாச்சு அப்படின்னா மட்டும் வாழ்க்கையில் எது வேணாலும் சாதிச்சிடலாம். ஸோ அதுக்கு உறுதுணையாக இருப்பார் ராகு. அப்போ தம்பி சார்ந்து பல பிரச்சனைகள், தங்கச்சி சார்ந்து பல பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கே, அதெல்லாம் என்ன ஆகும்? அதெல்லாம் பெருசாக கவலைப்படணுன்ற அவசியம் இல்லை. காரணம் என்ன அப்படின்னா குருனோட பார்வை இருக்குது, குரு சண்டால யோகம் இருக்குது. அப்போ ராகுனால் வரக்கூடிய கெடுபலன்கள் நம்ம யோசிக்க வேண்டியதில் இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அப்போ இது ப்ளஸ் தான், மைனஸ் கிடையாது. 4ஆம் பாவத்தில் சனி, அர்த்தாஷ்டம சனி. அர்த்தாஷ்டம சனியாக இருக்கிறாரு. அவர் இப்போ வக்ரகதி அடைஞ்சிருக்காரு. இது எப்படி? இது ரொம்ப நல்லது. உங்கள் தலை மேலே ஒரு பெரிய பாறாங்கல்ல வச்சுருந்தீங்க, அந்த பாறாங்கல்ல இறக்கி வச்சுட்டா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஒரு பெரிய லோடு குறைஞ்ச மாதிரி, ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ இருக்க மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ரொம்ப நல்லது. இது எவ்வளோ நாளுமா? நவம்பர் மாதம் 27ஆம் தேதி வரைக்கும் சனி வக்ரகதி அடைஞ்சிருக்காருங்க. அதுக்கப்புறம் சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைவார். வக்ர நிவர்த்தி அடைஞ்ச பின்னாடி என்ன ஆகும்? திருப்பி அவரோட கேம் ஸ்டார்ட்ஸ் அகைன் அப்படின்ற மாதிரி அவர் திருப்பி சில பல பிரச்சனைகளை கொடுக்க தான் ஆரம்பிப்பார். அது நம்ம அப்போ பார்த்துக்கலாம், கவலைப்பட வேண்டாம். அவரை எப்படி பசிஃபை பண்ணணும், அவர் என்ன பண்ண அமைதியாவார் அப்படின்ற நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது, அதெல்லாம் பார்த்துக்கலாம். இப்போ அவரை பற்றி நம்ம ஏன் செப்டம்பர் மாதம் கவலைப்படணும்? கவலைப்படாதீங்க. அதுக்கும் மேலே அர்த்தாஷ்டம சனி வக்ரகதி அடைஞ்சிருக்காரு அப்படின்னும் போது உங்களுக்கு பாருங்கள் ஒரு லாட் ஆஃப் 2 and 3, அதாவது தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், இளைய சகோதர தைரியஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். எனக்கு என்னோட வசதி வாய்ப்பு, ஒரு காசு நடமாட்டம், என்னோட தன பிராப்தி, குடும்பத்தில் சந்தோஷம், மகிழ்ச்சி, குதூகலம், ஃபேமிலி சார்ந்து எனக்கு நிறைய ஆழ்மனது ஆசைகள் அப்படின்றது இருக்குது. என் தம்பி தங்கச்சி சார்ந்து எனக்கு நிறைய ஆழ்மனது ஆசைகள் அப்படின்றது இருக்குது. பல 100 ஆசைகள் இருக்குது. இது எல்லாமே ஃபுல்ஃபில் ஆகிடுமா அப்படின்னா சனி பகவான் வக்ரகதி அடைஞ்சிருக்க காலகட்டத்தில் இது எனக்கு பல 100 ஆசைகள் இருக்குது அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 3 நாளாவது சனி பகவான் ஃபுல்ஃபில் பண்ணி வைப்பார். லாங் டிசையர்ஸ், குரோனிக் டிசையர்ஸ், ஆழ்மனது ஆசைகள், ரொம்ப நாள் எனக்கு கிரேவிங் இந்த விஷயம் நடக்கணும் அப்படின்னு, இதெல்லாம் பாருங்கள் 1-2 சாலிடாக சனி பகவான் நிறைவேற்றி வைப்பார் அப்படின்னா அந்த 1-2 நம்ம ரொம்ப நாள் ஆசைப்பட்டதாக இருக்கும். ஸோ இது ஒரு ப்ளஸ் இல்லைங்களா? அதுக்கப்புறம் 7ஆம் பாவத்தில் குரு பகவான் பாருங்கள் உங்களுக்கு கலஸ்திர குருவாக இருக்கார். பொதுவாக கலஸ்திர குருவாக இருக்கவர் என்ன பண்ணுவார்? சுய ஜாதகத்திலே பார்த்திங்கன்னா 7ஆம் பாவத்தில் குரு இருக்கார் அப்படின்னா கூட கணவன் மனைவிக்கு எவ்வளோ தான் எலியும் பூனையும் டாம் அண்ட் ஜெரியாக இருந்தால் கூட அவங்க 2 பேரையும் இணைச்சி வைக்கவே ட்ரை பண்ணுவார். இது கணவன் மனைவி மட்டும் தானா? இல்லைங்க. பிஸ்னஸ் பார்ட்னர்ஸையும் பாருங்கள் ஒரு ஆப்போசிட் கேரக்டர்ஸ் இருக்கலாம். பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்க்கு நான் வடதுருவோன்னா நீ தென்துருவோம் இருந்தாலும் எங்களுக்கு பாருங்கள் என்னோட கலத்திர ஸ்தானத்தில் குரு இருக்காரு அப்படின் போது என்னோட பார்ட்னரோட நான் இணைஞ்சே தான் இருப்பேன். பெருசாக சண்டை போட்டுக்க மாட்டேன். எண்ணங்கள் எங்களுக்கு ஒத்து வர்றதில்லை, எங்களோட லைஃப் ஸ்டைல் ஒத்து வரதில்லை, எங்களோட பிஹேவியர் ஒத்து வரதில்லை, எங்களோட ஆட்டிடியூட்ஸும் ஒத்து வரதில்லை. பட் பியாண்ட் தட் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி குருனோட தன்மை என்ன அப்படின்னா இணக்கம் அப்படின்றத, நல்லிணக்கம் அப்படின்றத வச்சிருப்பாரு. அந்த எந்த ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் எந்த பாவத்தில் உட்கார்றாரோ அதை பொறுத்து. அப்போ 7ஆம் பாவத்தில் குரு 1 வருஷம் நீங்களும் உங்கள் மனைவியும் பெருசாக பிரிஞ்சிட முடியாது. நீங்களும் உங்கள் கணவரும் பெருசாக பார்த்திங்கன்னா சண்டை போட்டு முறிவினை டிவோர்ஸ் அதெல்லாம் போயிட முடியாது. குரு காப்பாற்றுவார். பெரும்பாலான தனுசு ராசி அன்பர்களுக்கு உங்களோட தசை நல்லா இருக்கா, தசநாதம் நல்லா இருக்கானா அதை மட்டும் ஒரு கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிள். அதுக்கப்புறம் 8ல் சுக்கிரன், அஷ்டமத்து சுக்கிரன் ஆச்சேம்மா. ஐயோ சுக்கிரன் அஷ்டமத்துக்கு போயிட்டானே, ஏதாவது ப்ராப்ளம் வந்துருமா, காசு பணம் வசதி வாய்ப்பு எல்லாமே போயிடுமா, அப்படிலாம் கவலைப்படாதீங்க. காரணம் என்ன அப்படின்னா நீங்கள் தனுசு ராசி அன்பர்கள். தனுசுக்கு யார் ராசி அதிபன்? குரு பகவான். குரு பகவானுக்கு சுக்கிரன் நட்பு கிரகமா பகை கிரகமா? பகை கிரகம். அப்போ ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பார்த்தீங்களா, கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம். அப்போ எங்களுக்கு ராஜயோகம் வந்துருமா? அப்படி கிடையாது. நம்மளுக்கு கெட்டது செய்யக்கூடியவங்க கெட்டு போனால் தான் என்ன இருக்குது, நல்லா இருந்தால் தான் என்ன இருக்குது, பெருசாக கவலைப்பட வேண்டாம். ஆனால் நல்லா இருந்தால் உங்களுக்கு நல்லது செய்வான். கெட்டு போனால் அப்படின்போது பெருசாக அதை யோசிக்காதீங்க. அது நம்ம பெருசாக அதை பற்றி வருத்தப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஓகேங்களா? அதுக்கப்புறம் செப்டம்பர் 14 வரைக்கும் அவர் 8ஆம் பாவத்தில் இருப்பார். ஆனால் 8ஆம் பாவத்தில் இருக்கிறாரு அப்படின்போது நம்ம ஒரு சில விஷயத்தில் கவனம் அப்படின்றது தேவை. என்ன விஷயத்தில் கவனம்? இப்போ நான் தனுசு ராசி ஜென்னாக இருக்கேன் அப்படின்னா என்னோட ஆஃபீஸில் ஹையர் அஃபிஷியல் லேடிஸ் அவங்க கூட நான் ரொம்ப இன்டிமசியாக பழகுவேன். நான் நிறைய பிள்ளைங்க கூட சேட் பண்ணுறேன்.
அப்படின்னும் போது பெண்களால் பிரச்சனை அப்படின்றது நிறைய தனுசு ராசி ஜென்ஸ்க்கு வரதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்போ லேடிஸ்க்கு பிரச்சனை இல்லையா, லேடிஸ்க்கும் பெண்களால் பிரச்சனை அப்படின்றது வரும். எப்படிம்மா, அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா லவ் பண்ணுறாங்க, எக்ஸ்ட்ரா மேரிட்டல் ரிலேஷன்ஷிப் இருக்கலாம், இல்லை சேட் பண்ணலாம், அவங்களுக்கு வரலாம். எங்களுக்கு எப்படி வரும், எதிர் வீட்டுக்கார பிள்ளை பக்கத்து வீட்டுக்கார பிள்ளை அக்கா அக்கா அக்கான்னு உறவாடி அவங்களுக்கும் அவங்க கணவனுக்குமான ஒரு பிரச்சனை வந்து உங்ககிட்ட சொல்லலாம். எங்கள் வீட்டுக்காருக்கு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் இருக்கும், டவுட்டாக இருக்குக்கா, அதுக்கா இதுக்கா அப்படின்னு 10 வார்த்தை சொல்ல போவேன். நீங்களும் ஆமாம்மா நான் உங்கள் வீட்டுக்காரை ஒரு நாள் பார்த்தேன், அந்த பிள்ளையோட தான் வண்டியில் வந்தாருன்னு சொல்ல போவேன். அந்த பிள்ளை போயிட்டு நேராக அவங்க வீட்டுக்கார்கிட்ட எதிர் வீட்டுக்கார அக்கா வந்து உன்னை வண்டியில் பார்த்தாங்களா, நீ வந்து அவள் கூட சுற்றியாமே அக்கா அது சொன்னாங்க இது சொன்னாங்கன்னு உங்களை பிடிச்சி சொல்ல போவேன். அவங்க வீட்டுக்கார் நேராக வந்து உங்ககிட்ட சண்டை போட, இந்த மாதிரி எல்லாம் நிறைய நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்போ என்ன பண்ணலாம், பெருசாக யார்கிட்டையும் பேச வேண்டாம். அது நம்மளோட சேம் ஜெண்டராக இருந்தாலும் கூட வந்து பார்த்திங்கன்னா பேசுறது அப்படின்றது பெண்களால் பிரச்சனை அப்படின்றது வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அது செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி வரைக்கும். 14ஆம் தேதிக்கு மேலே என்ன ஆகுது, சுக்கிரன் 8ஆம் பாவத்துலேருந்து மாறி 9ஆம் பாவத்துக்கு வந்துடுறார். பாக்கிய சுக்கிரனாக வரார். அப்போ பாக்கிய சுக்கிரனாக வரக்கூடியவர் ஏதோ ஒரு விதத்தில் நம்மளுக்கு அதிர்ஷ்டம், குட் லக்கு, ஃபார்ச்சூனு, பாக்கியம், நல்லது அப்படின்றத செஞ்சுடுவார். அதுக்கும் மேலே உங்களுக்கு வந்து பாருங்கள், பாக்கியஸ்தானத்தில் சூரியன் கேது புதன் இணைவு அப்படின்றது இருக்குது. இந்த சூரியன் கேது புதன் இணைவு என்ன சொல்லுது அப்படின்னா, என்னோட ஒரு அதீத முயற்சியினாலையும் திறமையினாலையும் ஆளுமையினாலையும் கிளவர்னஸ்னாலையும் இன்டெலிஜென்ஸ்னாலையும் நான் எனக்கு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்திக்கினேன் அப்படின்ற மாதிரி. அதாவது நான் என்னோட வாழ்க்கையை முன்னேற்றிக்கினேன், அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்திக்கினேன், ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டியை க்ரியேட் பண்ணிக்கினேன், வெளிநாட்டுக்கு போகக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியை, வெளிநாட்டில் வந்து பாருங்கள் தொழில் செய்யக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியை, வெளிநாட்டில் போய் வேலை செய்யறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை நான் க்ரியேட் பண்ணிக்கினேன் அப்படின்றது காமிக்குது. இது ஒரு பெரிய ப்ளஸ் இல்லைங்களா. அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி பாக்கியஸ்தானத்துலேருந்து தொழில் ஸ்தானத்துக்கு புதன் வருவார், கன்னிக்கு வருவார். கன்னியில் புதன் உச்சம் பெற்று உட்கார்றார். அதுக்கும் மேலே செப்டம்பர் 16 சூரியனும் புதனோடு வந்து இணைகிறார். அப்போ செப்டம்பர் 14லேருந்து சூரியன் 16லேருந்து செப்டம்பர் 16லேருந்து சூரியன் ப்ளஸ் புதன் சேர்க்கை கன்னியில், அதாவது உங்களுக்கு தொழில் ஸ்தானத்தில் சூரியனும் புதனும் சேர்க்கை. அப்போ உங்களோட புத்திசாலித்தனம், திறமை, ஆளுமை, உங்களோட விடாமுயற்சி, அதனால் தொழிலை நல்லா டெவலப் பண்ணுவீங்க. ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, சனியினோட வக்ர பார்வை அங்கே இருக்குது. அப்போ தொழில் செய்கிற இடத்துல ஏதாவது ஒரு சின்ன சின்ன வில்லங்கம் அப்படின்றத சனி கொடுப்பார். ரொம்ப சிம்பிளுங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு ஸ்தாபனத்தை இது பண்ணிவிட்டு நல்லா டெவலப் பண்ணி கொண்டுட்டு போகிறீங்க. உங்ககிட்ட வேலை செய்கிற ஒரு சாதாரண கூலி பர்சனாக கூட இருக்கலாம். அவங்கக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வேலை செய்யலை அப்படின்னு நீங்கள் கண்டிக்க போவ, அவர் என்ன பண்ணுவார், என்னை வந்து முதலாளி கண்டிக்கிறாரு, முதலாளி ஆதிக்கம் அப்படி எப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஸ்ட்ரைக்கு, ஒரு யூனியன் ஸ்ட்ரைக் அந்த மாதிரி கூட போகலாம். அப்போ ரொம்ப சிம்பிள், பெருசாக கண்டிக்கிறது அப்படின்றது வேண்டாம். நம்ம வேலை செய்கிற இடத்துல நம்ம இது வந்து சொந்த தொழில் வச்சு நடத்துகிறவங்களுக்கு, இப்போ ஒரு இடத்துல வேலை செய்கிறவங்களுக்கும் நம்மளோட ஹையர் அஃபிஷியல்ஸ்னால, நம்மளோட சபார்டினேட்ஸ்னால நம்மளுக்கு காம்ப்ளிகேஷன் வரா மாதிரி வாய்ப்பு இருக்குது. அப்படின்னும் போது அந்த இடத்துல பேசவே பேசாதீங்க, வாயே திறக்காதீங்க. நம்மக்கிட்ட வேலை செய்கிறவங்க ப்ராப்ளம் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒன்றும் இல்லைப்பா, நீ இவ்வளோ நாள் எனக்கு ரொம்ப நல்லா வேலை செஞ்சேன்ப்பா, என்னோடய ஸ்தாபனம் ரொம்ப டெவலப் ஆகிறதுக்கு நீ தான் வந்து பார்த்திங்கன்னா பல தூண்கள் உண்டு, அதில் நீயும் ஒரு தூண். இருந்தாலும் இப்போ கொஞ்சம் பிஸ்னஸ் சரியாக ஓடலப்பா, அதனால் நான் கொஞ்சம் பேரை எடுக்கிறேன், அதனால் உன்னையும் எடுக்கிறேன், தப்பாக நினச்சிக்காத, நான் அடுத்து வந்து பாரு என் ஸ்தாபனம் நல்லா போக ஆரம்பிக்கும் போது உன்னை தான்ப்பா நான் ஃபஸ்ட்டு கூப்பிடுவேன் அப்படின்ற மாதிரி அந்த ப்ராப்ளமேட்டிக்கான பர்சனோட கூட இன்னும் 2 பேர் கொஞ்சம் அரகுற ப்ராப்ளம் பண்ணுறவங்களா இருப்பாங்க பார்த்தீங்களா, நல்லபடியாக சொல்லி எடுத்துருங்க, இது நல்லது அப்படின்னு சொல்லலாம். இது வந்து செப்டம்பர் 16லேருந்து இந்த செப்டம்பர் மாதம் கடைசி வரைக்கும் இந்த விஷயத்தில் கவனமாக இருங்க. ஆஃபீஸில் சில பல காம்ப்ளிகேஷன்ஸ் வரலாம், அது ரொம்ப ஸ்மூத்தாக டீல் பண்ணுங்கள். வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றலாம், வாழைப்பழத்தில் கடபாரை கூட ஏற்றலாம், உங்களோட திறமையை பொறுத்து. அதுக்கும் மேலே செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதி வரைக்கும் தொழில் ஸ்தானத்தில் செவ்வாய், அதுவும் வந்து பாருங்கள் 13 வரைக்கும் நம்மளுக்கு தொழில் செய்கிற இடத்துல நம்மளோட பேச்சினால் பகை வளர்கிறதுக்கு, பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ பெருசாக பேசுறது, மனசுக்கு எது தோணுச்சுனாலும் மனசோடவே வச்சுக்கணும், வாயில் வந்து பேசிடக்கூடாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. செப்டம்பர் 13 இந்த தொழில் ஸ்தானத்தில் இருக்க செவ்வாய் லாபஸ்தானத்துக்கு வர அந்த காலகட்டம் செப்டம்பர் 13லேருந்து வந்து பாருங்கள், நீங்கள் எந்த வேலை செய்கிறீங்கனாலும் ஸ்மூத்தாக போகும், நல்ல அபரிவிதமான லாபம் வரும். பொதுவாக இந்த லாபஸ்தானம் 11ஆம் பாவம் செவ்வாய் வர்றது அப்படின்றது, 11ஆம் பாவம் நம்ம செய்யக்கூடிய தொழிலில் லாபத்தையும் குறிக்குது, நம்மளோட மூத்த சகோதரர்களையும் குறிக்குது. அப்போ செய்யக்கூடிய தொழிலில் லாபம் நல்லா வந்துடும், அதெல்லாம் பிரச்சனை இல்லை, வசதி வாய்ப்பு அந்தஸ்தெல்லாம் இருக்கும், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனால் என்னோட மூத்த சகோதரருக்கும் எனக்கும் ஒரு நல்ல உறவு அப்படின்றது வராதே, விரிசல் அப்படின்றது ஏற்படுமே அப்படின்னா அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. காரணம் என்னென்னா, குருனோட பார்வை இருக்குது, குருமங்கள யோகம் இருக்குது. அப்போ செவ்வாயினால் வரக்கூடிய நெகட்டிவ் கிடையாது, செவ்வாயினால் வரக்கூடிய பாசிட்டிவ் மட்டும்தான் நடக்கும் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆக ஆன் தி ஹோல் தனுசு எங்களுக்கு செப்டம்பர் மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்களான்னா,
நான் ஒரு சில விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். அந்த விஷயத்தில் மட்டும் ஜாக்கிரதையாக இருக்கீங்க அப்படின்னா செப்டம்பர் மாதம் சூப்பராக இருக்கும். வாழ்த்துக்கள். இப்போ நான் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கான பொதுவான பலன். இந்த பொதுவான பலன் முழுசும் நடக்குமா? உங்கள் சுயஜாதகம் எடுத்துக்கோங்க. சுயஜாதகத்தில் என்ன தசை நடக்குதுன்னு பார்த்துக்கோங்க. தசநாதன் நல்ல பாவத்தில் இருக்கானா? அப்படி நல்ல பாவத்தில் இல்லை அப்படின்னா கூட குருனோட பார்வை இருக்கா? என்ன புத்தி இருக்குது? புத்திநாதன் நல்ல பாவத்தில் இருக்கானா? இதெல்லாம் நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கிறீங்க அப்படின்னா 100% உங்களுக்கு என்ன பலன் வரப்போகுது நீங்களே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கும் மேலே இல்லைங்க, எங்களோட சுயஜாதகத்தை நாங்கள் ஒரு முறை அனலைஸ் பண்ணிக்கணும்னு விருப்பப்படுறோம், உங்ககிட்ட நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அனலைஸ் பண்ணணும், பேசணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்களன்னா நான் பேசிகிட்டு இருக்கும்போதே என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேயில் கொடுத்துருப்பாங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசி. கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி, பெங்களூர் இங்கே இருக்கவங்களும் எங்களை நேரடி வந்து பார்த்து ஜோதிட ஆலோசனை பெறணும் அப்படின்னா நான் பேசிகிட்டு இருக்கும்போதே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேயில் கொடுத்துருப்பாங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட நேரடியாக அந்தந்த ஊரில் வந்து சந்திக்கலாம். தேங்க்யூ.